சித்தர்கள் அவர்கள் புரிந்தவர்களுக்கு மட்டும் இல்ல, புரியாமலே நம்புற மனங்களை கூட சேர்த்து அருள் செய்யறவங்க. இது நம்ம காலத்தில் நடந்த ஒரு நிஜ அற்புதம், ஒருவரின் வாழ்க்கையை மாற்றிய ஒரு சம்பவம். இந்த மாதிரி நடந்ததா என்ற கேள்விக்கு பதிலாத்தான் இந்த நிஜமான கதை. இந்த கதைக்குள்ள போறதுக்கு முன் நீங்க நம்ம சேனலை முதல் முறையா பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. ஒரு சாதாரண ஜோதிடர் அசோகன். ஆனால் அவர் வாழ்க்கையில் அமைதி இல்லாத காலம், தினசரி மனசோர்வு, நம்பிக்கையின் தேடல். ஒரு நாள் தன் நண்பனிடம் வருத்தமோடு சொன்னார், நான் செய்யும் விஷயங்கள் எல்லாம் தடுமாறுது, ஏதாவது ஒரு தீர்வு தேவை என்று. அந்த இரவே அவருக்கு ஒரு கனவு. அந்த கனவில் மெல்ல ஒளிரும் ஒளி. அந்த ஒளிக்குள் ஒரு சித்தர் தோன்றினார். அவர், நீ எனக்காக ஒரு கோவில் கட்டுவாய், உன் உள்ளத்தில் இருந்த அழைப்பு என்னை வந்தடைந்தது என்று சொன்னார். அந்த வார்த்தைகள் அசோகனுக்கு ஒரு அதிசய அனுபவமாய் இருந்தது. அவர் சிந்திக்கவே இல்லை, உடனே செயல்பட்டார். கோவில் கட்டவும் ஆரம்பித்தார். மனமாற அந்த மந்திரத்தை ஜெபிக்க ஆரம்பித்தார். ஓம் ஸ்ரீ கேலக்கிய சித்தர் நமோ நமக என்று அவர் கட்டிய அந்த ஆலயம் பல உயிர்களுக்கு ஒரு நம்பிக்கை ஒளியாக இருக்கிறது. நாம் சில நேரம் யாரும் இல்லாத பயணத்தில் நம்மை நாம் தானு தோணும். ஆனா ஒரே ஒரு அழைப்பு, ஒரு சுத்தமான எண்ணத்தின் மூலம் சித்தர்கள் கேட்கிறார்கள். அவங்க பேச மாட்டாங்க, ஆனா நம் உள்ளத்திற்கு பதில் அளிப்பாங்க. ஒரு சித்தரின் அருளால் இன்று ஒரு கோவில் ஈரோடில் எழுந்துள்ளது. கேட்டதும் கொடுக்கக்கூடிய வல்லமை மிக்கவர் நம் சித்தர் அப்பா. ஓம் ஸ்ரீ கேலக்கிய சித்தர் நமோ நமக என்னும் இந்த மந்திரத்தை ஒரு சின்ன மண் அகல் நெய் விளக்குடன் மற்றும் ஒரு கிளாஸ் தண்ணீர் வைத்து 108 முறை அல்லது 1008 முறை சொல்வோருக்கு அவங்க கேட்டது கிடைக்காம இருக்காது. அவரை மனமாற நம்பி நிக்கிறவங்களுக்கு அவங்க கேட்காமலேயே அவர் அருள் வந்து சேரும். ஓம் ஸ்ரீ கேலக்கிய சித்தர் நமோ நமக.